வணக்கம்ப்பா. ஸோ வந்துட்டு இன்னைக்கு நான் கமெண்ட் செக்ஷன் போன வீடியோவில் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு அஷ்யூரிட்டி தரேன். என்ன நடந்தாலும் சரி 2 மேலேயும் 2 என்ன நடந்தாலும் சரி ஓகேவா? என்ன வேணாலும் இருக்கட்டும். 2 மேலே மேலேயும் வச்சிருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையாது ஓகேவா? நான் அதுக்கு அஷ்யூரிட்டி தரேன். ஸோ ஃபீல்லாம் பண்ணாதீங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதுக்கே ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வச்சு வந்து என்னெல்லாம் கதற போகிறீங்கன்னு எனக்கே தெரில. ஓகே ஃபைன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. லாஸ்ட் வீட்டில் எப்படி முடிச்சிருந்தேன்னா, அவங்க அப்பா வந்து டே அடிச்சு அம்மாவை அடித்ததா எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும். அப்படி முடித்தேன். ஸோ வந்துட்டு டேயாங் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து வீட்டிலேருந்து எல்லாத்தையும் ஹக் பண்ணிட்டு ஸோ அப்படியே கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப கேம்புக்கு வராங்க. ஸோ வந்து இப்போ தான் தெரியுது ஜங்குக்கு ஏன் அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போனார்னு. ஏன்னா அந்த இல்லீகல் கன்ஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க கேபின் அந்த அப்பா கூட ஆஃபீஸ்க்குள்ளே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அப்பா தான் வச்சுருக்காரு அப்படின்றது டேயாங்க்கு தெரிய வரும். ஸோ இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, டேயாங் வந்து கேம்போட ரூல்ஸ் மீறிட்டார் இல்லையா. ஸோ வந்துட்டு ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அலௌட் கிடையாது. பட் ஆனால் வந்து டேயாங் வந்து கேம்போட ரூலை மீறி வெளியில் போயிட்டார். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு நாளில் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இது குவைட் நார்மல் தான். கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க தான். கேம்போட ரூல்ஸ் மீறினா, அதுவும் சோல்ஜராக மீறினா கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸோ வந்துட்டு டேயாங் வந்துட்டு 2 கார்ட்ஸ் 2 பக்கமும் கையை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மாடர்னைஸ்டான ஜெயில் மாதிரிலாம் கிடையாது. கேனல் மாதிரி தான் இருக்கும். அதாவது சுரங்கப்பாதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு சுரங்கப்பாதைக்குள்ளே கேட்டாக வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஜெயிலெலாம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, உள்ளே போனால் ரொம்ப மூச்சு திணறும். ஏன்னா பெருசாக விண்டோ டோர் எதுவுமே இருக்காது. ஏன்னா குகைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஸோ மூச்செல்லாம் திணறும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிசன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஒரு ஒரு செல்லில் வந்து நம்ம டேயாங் உள்ள தள்ளுறாங்க. தள்ளிட்டு ஆல்ரெடி அதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. ஸோ டேயாங்க்கு தெரியும் அவங்க யார் இருக்காங்க அப்படின்னு. பட் டேயாங் வந்து அவங்களோட மூஞ்சை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் கிடையாது. அவங்க மூஞ்சி கூட பார்க்கல. வந்து இந்த அவங்க அப்பா டேயாங்கோட அப்பாவோட பிளான் தான் இது. டேயாங் வந்து அந்த செல்குள்ளே கொண்டுட்டு போகிறது ப்ரிசைன் பண்ணுறதே அவரோட பிளான் தான். அது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ப்ரிசைன் மட்டும்தானா கிடையாது, வேறு பிளான்ஸும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸோ 2 கார்ட்ஸ் வந்தாங்க இல்லையா, அதில் ஒரு கார்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு அதை எடுத்து 2 பேக் ஆஃப் கல்லுப்பு எடுத்து கீழே ஃபுல்லாக கொட்டுறாங்க. கொட்டிட்டு இன்னொரு சோல்ஜர் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கார்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டேயாங்கோட பேண்ட் போட்டிருப்பார்ல அது வந்து முட்டிக்கு மேலே வரைக்கும் அப்படியே மடித்து விடுறாங்க. மடித்து விட்டுட்டு முட்டி போட சொல்கிறாங்க. அந்த அந்த உப்பில் வந்து முட்டி போட சொல்கிறாங்க. டேயாங்க்கு வேறு வழியே கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேயாங் வந்து முட்டி போடுறாங்க. அப்படின்ற மாதிரி முன்கிட்டே முட்டி போடுறாங்க. முடியல, வலிக்கும்ல, ஸோ முடியல, அதனால முட்டி போடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த ஜங்குக்கு வந்து எந்திரிச்சாங்க. எஸ், ஜங்குக்கு தான் அதுக்குள்ளே இருந்தது இன்னொரு பர்சன், அந்த ப்ரெசென்ட்குள்ளே இருந்து இன்னொரு பர்சன். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் லவ் பண்ணுற ஒருத்தர் தன்னோட லவ் தனக்கு முன்னாடி இப்படி உப்பில் முட்டி போட்டு நின்றுட்டுருக்காரு அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் கிடையாது, உப்பில் முட்டி போடுறது மட்டும் கிடையாது, டேயாங்கோட கை தலையில், அதுக்கப்புறம் 2 பக்கம் கையில் எல்லாமே புக்ஸ், ஹெவி பெரிய பெரிய புக் இருக்கும்ல அதெல்லாம் வைக்கிறாங்க. அதாவது டீ ஷேப் இமேஜின் பண்ணிக்கோங்க. கை 2 இப்படி நீட்டி நிற்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு 2 கையிலையும் வந்து புக்கு, தலையிலையும் புக்கு. டேயாங் வந்து அது மேலே நீல் டவுன் போட்டு நின்றுட்டுருக்காங்க. டேயாங்கால் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த உப்பு வந்து தோலை பிரிச்சுட்டு உள்ளே இறங்குது. அப்போ எப்படி எரியும், பயங்கரமாக எரியும், பயங்கரமாக வலிக்குது, அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்கால் ஆனால் எதுவுமே பண்ண முடியலை. பார்க்க மட்டும்தான் முடியுது, வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ தலையில் 3 புக்கு, 2 கையிலையும் 2 புக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த வாட்டர் சாண்ட் கிளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண் விழுகும்ல அந்த இது வந்து வச்சிடுறாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு டேயாங் வந்து அப்படியே நிற்கணும். 2 மணி நேரம் அப்படியே நிற்கணும். ஸோ சொல்லிவிட்டு அவங்க வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்குக்காக இங்கே சுத்தமாக முடியல. டேயாங் இப்படி தனக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்து சுத்தமாக முடியல. டேயாங்கா அப்படின்னு சொல்லி பேச வராங்க. பட் டேயாங் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்காண்ணா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டேயாங் வந்துட்டு ஒன்றும் நீங்கள் பேச தேவையில்லை, என்கிட்ட நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பனிஷ்மெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இங்கே ஜங்குக்கால் சுத்தமாக முடியலை. ஏன்னா ஜங்குக்கு வந்து நினச்சார் இல்லையா, என்ன நடந்தாலும் சரி டேயாங் வந்து நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டார் இல்லையா. பட் இப்போது அந்த ப்ராமிஸ் என்னாச்சு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. டேயாங் கஷ்டப்படுறது தான் பார்க்க முடியுது. ஸோ அது அவரால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இப்போது இந்த நிமிஷம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து டேயாங் கிட்ட போகணும், அவனை கட்டி பிடிச்சிக்கணும், அவனுக்கு பத்தம் கொடுக்கணும், அவன் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. பட் ஆனால் அது எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ டேயாங் வந்துட்டு இந்த சைடு கார்னரில், அவர் வந்து அந்த சைடு கார்னரில் 2 பேரும் தள்ளி தள்ளி தூரமாக இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்க கூட இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக அவரோட பனிஷ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்ருக்காரு. பட் ஜங்குக்கால் இது முடியலை. ஜங்குக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு, என் மேலே கோவமாக இருக்கியா, என்னை மன்னிச்சிரு, நான் இது வேணும்னு பண்ணலை, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிக்கணும், எனக்கு உனக்கு புத்தம் கொடுக்கணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் டேயாங்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லணும்னு ஜங்குக்கு தோணுது. பட் அவங்களால வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா அது சொல்கிறதுக்கான இடமும் அது கிடையாது, அந்த நேரமும் அது கிடையாது. ஏன்னா டேயாங் வந்து ஆல்ரெடி கோவமாக இருக்காங்க. ஜங்குக்கு இப்போ என்ன சொன்னாலும் டேயாங் கண்ணுக்கு தப்பாக தான் தெரியும். ஸோ அதனால் இது எதுவுமே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மனசு வருத்தத்தில் இருக்குல்ல. டேயாங் வர நீங்கள் எதுவும் பேச தேவையில்லைன்னு சொன்னது இன்னும் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டேயாங்க்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, டைம் ஆக ஆக வந்துட்டு இன்னும் வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. தோலை உரித்து அந்த 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 உப்பு வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. ரத்தம் வரலாம் ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வலியும் தாங்கிக்க முடியல டேயாங்கால் சுத்தமாக. டேயாங் வந்துட்டு எதுவுமே பேச முடியல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவரையும் தாண்டி கீழே கண்ணீர் வந்து இப்படி கொட்டுது, தரையில் வந்து இப்படி கொட்டுது. துளி துளியாக விழுறது ஜங்குக்கால் பார்க்க முடியுது. ஜங்குக்கால் எதுவுமே பண்ண முடியல. ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, சாரி டேயாங்கா, நான் வந்து லீஸா பற்றி சொல்லணும்னா அப்படின்னு சொல்ல வரக்குள்ள டேயாங் வந்துட்டு, நான் எதுவும் கேட்க விரும்பலன்னு சொன்னால், நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்ற மாதிரி வாயடிச்சிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு அவங்க வாயை எப்படி மூடிக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்குள்ள வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க, இன்னும் வந்து சால்ட்டும் புக்ஸும் பாக்கி இருக்குது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேண்ட்டை வசதி விட்டுட்டு உப்பை கீழே கொட்டி முட்டி போட்டு 3 புக்கை எடுத்து தலையில் கையில் எல்லாமே 3 புக்கு வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படி டேயாங்கோட பொசிஷன் அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி பனிஷ்மெண்ட் இவங்க பண்ணுறாங்க. டேயாங் இதை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுறதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ ஏன் இது பண்ணணும், இங்கே பாரு ஜங்கு, நீ இது பண்ண தேவையில்லை, உனக்கு இது பனிஷ்மெண்ட் தேவையில்லை, நீ எதுக்கு பண்ணேன்டா, ப்ளீஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அமைதியாக அவங்க நீ பண்ணுற நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, நான் தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. டேயாங் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜங்கு கேட்குற மாதிரியே இல்லை. டேயாங் வந்து ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, உனக்கு எப்படி என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடுறதுக்கு எப்படி முடிஞ்சது, நான் உன்னை எவ்வளோ நம்புறேன்னு தெரியுமா, நீ மற்றவங்கள மாதிரி கிடையாது, நீ என்னை நல்லா பார்த்துப்ப, உன் கூட இருக்கணும்னு எவ்வளோ நம்புன்னு தெரியுமா, கல் தத்துட்டல, நம்ப வச்சு கல் தத்துட்டல, நான் உன்னை அவ்வளோ நம்பினேன் ஜங்குக்கு, நீயும் மற்றவங்கள மாதிரி தான் இல்லை, நம்ம வச்சு ஏமாத்துறதுக்கு உன்னை நான் வெறுக்கிறேன், உன்னை இவ்வளோ தூரம் லவ் பண்ணணும், அதை விட அதிகமாக உன்னை நான் வெறுக்க மட்டும்தான் செய்கிற ஜங்குக் அப்படின்ற மாதிரி கதறி அழுதுட்டு அப்படியே கண்ணில் கண்ணீரோட டேயாங் வந்து அங்கே அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டேயாங் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக மட்டும்தான் இருக்கார். பட் இந்த ஏங்குவாங்க இல்லையா அப்படின்னு அழுகையை கட்டுப்படுத்தும் போது ஒன்று வரும்ல, ஸோ அந்த மாதிரி சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஜங்குக்கு வந்து இது கேட்குது. ஆனால் ஜங்குக்கால் எதுவுமே பண்ண முடியலை. டேயாங் வந்து இவரால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால தான் அவரும் அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்ருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வந்துட்டு இப்போ வந்து மனசில் இருந்த வலினால் அழுததை தாண்டி இப்போ உடம்புல வலினால் அழுகிறாங்க. ஏன்னா இன்னும் வந்து அந்த சால்ட் உள்ளே போய் ரத்தம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக முடியல, வலி தாங்க முடியல, அதனால் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் சேம் அதே தான். ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு வலியை தாண்டி டேயாங் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ வலிக்குது. அவர் வந்து உள்ளுக்குள்ளே பல்ல கடிச்சிட்ருக்காரு, தான் அழுதுடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அழுகிறதுக்கு கூட தனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, ஏன்னா தப்பு பண்ணதுன்னா நான் அழுகிறது கூட எனக்கு உரிமை கிடையாதுன்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிட்டு அழுகாமல் இருக்கார். வலியினால் இல்லை, டேயாங் பேசின வார்த்தை அந்த வலியினால் அழுகாமல் இருக்கார். பட் டேயாங்கை வந்துட்டு வலி தாங்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் டேயாங் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும் நீ எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு.
நீ எது தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற, ஏன் பேச மாட்டேங்கிற, ஏன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிற, அந்த அந்த இல்லீகல் ட்ரக்ஸ் அது அது உன்னோடது இல்லை தானே, ஏன் நீ வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து சொல்கிறாங்க. நீ ஒரு கொல்லலை, எதுவுமே பண்ணல, எதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் எதுவுமே சொல்லலை, அவர் அமைதியாக மட்டும்தான் இருக்கார், மறுவார்த்தை எதுவுமே பேசலை. உடனே டேயாங் வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் கோழையா, நீ இவ்வளோ ஒரு கோழையாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்குக், நீ இவ்வளோ கோழையாக இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் ஜங்குக் எதுவுமே பேசலை, அமைதியாக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. டேயாங்கோட டைம், அந்த பனிஷ்மெண்ட் டைம் முடிய போகிற டயத்தில் 2 கேர்ள்ஸ் திரும்ப உள்ளே வராங்க. வந்தவங்க வந்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி அடிக்கிறாங்க. இப்போ தான் வந்து டேயாங் வந்து ஜங்குக்கோட ஃபேஸே பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் ஃபேஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபேஸே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அடித்த அந்த தடவுலாம் இருக்கும் இல்லையா மூஞ்சியில், ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ இன்னும் வந்து அவங்கள வந்து ஜங்குக்கு அடிக்கும்போது, காய்ச்சி அடிக்கும்போது டேயாங் கத்துறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அவர் அடிக்காதீங்க, விட்டுடுங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் காய்ச்சி இருந்துட்டு ஏன் உனக்கு அடி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, டேயாங் வந்துட்டு ஒன்றும் அமைதியாகிறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரில, அடிக்கிறாங்க. டேயாங்கால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து இவங்க அடிக்கிறாங்க, வலிக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நடந்தாலும் இன்னுமே டேயாங் வந்து தன்னை நம்புகிறான், தனக்காக கேர் எடுத்துக்கிறான், தமிழ் பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நடந்தாலும் தனக்காக இருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பட் காட்ஸ் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேயாங்கோட டைம் முடிஞ்சிடுது அப்படின்றதுனால டேயாங் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டேயாங் வந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பி ஜங்குக்கு ஒரு தடவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. பட் டேயாங் வந்து இப்போ அவங்களே அவங்க வெறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும், இதெல்லாம் ஆனதுக்கப்புறமும் இன்னும் எப்படா நான் அவனை லவ் பண்ணுறேன், இன்னும் அந்த பாசம் எனக்கு குறைய மாட்டேங்குது, ஏன் டேயாங்கா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களை திட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்ன நடந்தாலும் சரி 2 பேர்த்துக்கும் 2 மேலே இருக்க பாசம் லவ் கொஞ்சம் கூட குறையாது. ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிரிசனை விட்டு டேயாங் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் டேயாங் வந்து சொல்கிறாங்க, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், என்ன நடந்தாலும் சரி நான் ஜங்குக்கு எப்படியாவது காப்பாற்றியே தீர்வு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ரோத் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் இப்படி அந்த பிரிசனை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. டேயாங் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்காரு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ட்ரைனிங்லேருந்து லீவ் கொடுத்துட்டார். எதுக்கு தெரியுமா, ஜங்குக்கு வந்து ஜெயிலில் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு. ஆமாம், இன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஜங்குக்கோட ஹியரிங், அதை பார்க்கறதுக்கு நான் போகணும். அவர் ஜெயிலில் போகிறத பார்த்து நான் வருத்தப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படணும், அதுக்காக எனக்கு லீவ் கொடுத்துருக்காரு கோர்ட் ஹியரிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு. சரி அவர் விட்டுதில்ல, நானும் எவ்வளவோ ஜங்குக்கு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியும் ஜங்குக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு. ஆனால் இந்த லா சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தாக்க எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது யாருமே வந்து தப்பு பண்ணவங்களுக்காக தப்பு பண்ணாதவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒன்றும் இல்லை, தப்பு பண்ணவங்களுக்கு துணை போகிற மாதிரி தான் இருக்குது. யார்கிட்டலாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, யாரால் காசு கொடுக்க முடியுமோ, யார்கிட்ட வந்து லீகலான பவர் இருக்கோ, ஸோ அவங்களுக்காக உருவாக்கின சிஸ்டம் மாதிரி இருக்குது. என்ன கன்றாவி சிஸ்டமும் எனக்கு தெரியல. காட், நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இன்னும் என்னால் ஜங்குக்கை பார்க்க முடியல. என்னோடய மொத்த ஃபேமிலியும் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஜங்குக்கு வரல, நான் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டேயாங் யோசிச்சு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட கேஸோட ஹோட்டல் ஹியரிங். ஸோ வந்து டேயாங் போய் லீவ் கேட்டுப்போ அவங்க அப்பா கொடுத்துட்டாரு, போயிட்டு பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா டேயாங் வந்து ஜங்குக்கு ஜெயிலில் போடுறத பார்க்குறது அவங்க அப்பா பார்க்கணும், அதனால். ஸோ வந்துட்டு டேயாங் வந்திருக்காங்க. டேயாங் வந்து எப்படியாவது ஜங்குக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. காப்பாற்றுறாரு இல்லையான்னு போக பார்க்கலாம். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து கோர்ட்டில் ஒரு வழி ஹியரிங் ஆரம்பிக்குது. அந்த ஒரு ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, குற்றவாளியை கூட்டிகிட்டு வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, சொல்லி ஜங்குக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ காலையில் 9 மணி, December 6, 1894. ஓகேவா, December 6 ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த டைம், இந்த டேட்டு, இந்த டைம் தான். ஸோ வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே வராங்க, வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இந்த குற்றத்துக்காக, இவரை குற்றத்துக்காக, அவனை குற்றத்துக்காக கேப்டன் ஜியான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. எப்படி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அடித்து உடம்பு ஃபுல்லாக அடித்து கத்தியால்
குத்தி சாவடிச்சிருக்காங்க. அவரோட உடம்ப வந்துட்டு இதில் கேம்போட கேபிட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த ஒரு இடம் அதில் வந்து போட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம ஜியானோட இதை எடுத்திருக்கோம், ரத்த கரை படிஞ்ச யூனிஃபார்ம் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து இது எல்லாத்தையுமே கவனமாக கேட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து பின்னாடி வந்து உதவும் இல்லையா அந்த கேஸில் வந்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜட்ஜ் இருந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஜங்கு கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், எஸ் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் நான் தான் கொண்டாங்க அது ஈஸியாக ஒத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சுற்றி இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாங் வந்து ஷாக்காக இருக்குது, அது ஏன்டா அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களால் எதுவும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த பாடி கிடச்ச அடுத்த 10வது நிமிஷம் அவரோட மர்டர் நடந்த அந்த பாடி கிடந்தது, ஸோ அடுத்த 10வது நிமிஷம் இவரோட ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம டேங் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயாங் வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது சப்புன்னு கன்னத்துலேயே விடணுன்ற மாதிரி கோவம் வருது. ஏன்னா ஜங்குக்கு மேலே போய் சொல்கிறாங்க இல்லையா, பழி சொல்கிறாங்க, அதனால சப்புன்னு எல்லா கன்னத்துலையும் விடணுன்னு போல தோணுது. பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து ஜட்ஜ் வந்துட்டு எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டேயாங் எந்திரிச்சிடுறாங்க. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜட்ஜுன்ட்டு ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவரோட யூனிஃபார்மில் ரத்தக்கரை இருந்து எடுத்ததெல்லாம் உண்மைதான். பட் வந்து அது கொலை செய்யப்பட்டவரோட ரத்தம் கிடையாது, மிஸ்டர் ஹானோடது கிடையாது. அது வந்துட்டு அவர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பர்த் கொடுத்தாரு, பிரசவம் பார்த்தாரு ஒருத்தங்களுக்கு. ஸோ அதில் வந்து உண்டான ரத்தக்கரை தானே ஒழிய இது வந்து மிஸ்டர் ஹானோட ரத்தக்கரை கிடையாது, இவங்க எல்லோரும் போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அந்த வாதாடுவாங்க இல்லையா, அந்த வக்கீல் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா, எதுவுமே கிடையாதுல்ல, எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொல்கிறது மட்டும் வச்சு நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அங்கே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பட் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சில பேர் தெரியுறாங்க, அன்றைக்கி அந்த பிரசவம் நடக்கும்போது இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்த ஒரு சில பேர் அங்கே இருக்காங்க, அது டேயாங்க்கு தெரியுது. டேயாங் வந்துட்டு இப்படி பார்க்குறாங்க, விக்டிம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அதெல்லாம் இருக்காங்க, விட்னஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறாங்க. ஓ அப்போ இருக்காங்களா, அப்போ யாருன்னு நினச்சி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்ல, ஆனால் நம்ம டேயாங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, அவங்களுக்கா வந்து ஒரு தப்பு பண்ணாதவரை காப்பாற்றணும்னு இருக்கும்போது அவங்களுக்கா தோணுச்சுன்னா அவங்க எந்திரிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களோட உயிர், ஒருத்தவங்களோட குழந்தைய காப்பாற்றின ஒருத்தருக்காக யாரும் எந்திரிச்சு வர மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் இங்கே மனசாட்சி இருக்குது, மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தம் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ வந்துட்டு எல்லாத்த விடவும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கில்ட்டி தான். ஒருத்தவங்க வந்து நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க கிட்ட உண்மையாக வாங்கிடலாம் அப்படின்றத டேயாங்கோட பிளான். ஸோ வந்துட்டு சொல்கிறாங்க, சச்சின்னு ஒருத்தவங்க இருந்தால், ஒருத்தவங்க தப்பு பண்ணால் ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க, சொல்ல தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கார்னரில் உட்காந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு உள்ள கில்ட்டாக ஃபீல் ஆகிட்டு, ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி எழுந்துச்சு நிற்க, உடனே ஜட்ஜ் வந்துட்டு நீங்கள் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஜட்ஜ் கேட்குறாங்க, அவங்க சொன்னதில் உண்மை தானான்னு கேட்க, ஆமாம் உண்மை தான், நான் பார்த்தேன், அவர் வந்து பிரசவத்துக்கு ஹெல்ப் பண்ணார், அப்புறத்துக்கு படிஞ்சது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து அந்த டேங்க் வந்து இப்போ தான் பாடா அப்படின்ற மாதிரி உயிர் வருது. பட் அது கொஞ்ச நேரத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து வாதாடுறவங்க எப்படி சும்மா விட்டுடுவாங்க, அது எப்படி ஜட்ஜ் அப்படி நம்பலாம், அப்படிலாம் இவங்க ஏன் பொய் சொல்லக்கூடாது, இவங்க பொய் சொன்னால் அப்படி நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, டேங்க் வந்து அப்படியே கண்ணெல்லாம் ரோல் பண்ணுவாங்க இல்லையா, கடவுள் இவனுக்கு வேறு வேலை மாரியே கிடையாது அப்படின்ற மாதிரி ரோல் பண்ணிட்டு, ஜட்ஜும் வந்துட்டு வேறு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல மறந்துட்டேன், அவங்க அப்பா ஃபேஸு டேயாங் வந்துட்டு வீட்னஸில் ஒரு காமிச்சார் இல்லையா, ஸோ அப்போ அவங்க அப்பா திரும்பி டேயாங்கை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. டேயாங் வந்துட்டு நீங்கள் முறைக்கலைன்னா போங்க அப்படின்ற மாதிரி இருக்கா. ஆனால் அவங்க அப்பாக்குள்ளுக்குள்ளே செம்ம காண்டாக இருக்குது டேயாங் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ ஆப்போசிட்டில் வாதாட்டு இருந்தவர் சொன்னார் இல்லையா, ஸோ என்ன பத்தாது இந்த விக்னம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேயாங் வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ நீங்களும் தான் சரியாக இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணலை, அதே நேரத்தில் வந்துட்டு அன்றைக்கி ஹாலிடே, ஸோ வந்து அத்தாரிட்டிஸ்க்கும் வெளியில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ கேம்பில் வந்து பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் யாரையுமே இன்வெஸ்டிகேட்டே பண்ணாமல் ஒருத்தர் பிடிச்ச டேர்ப்பன்னு ஜெயிலில் போடும்போது அதுக்கு மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க, உடனே வந்து சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் அவசியமா, விக்னஸ் இருக்குது, தேவையான ப்ரூஃப் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப 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 முக்கியம், இன்வெஸ்டிகேஷனில் தான் யார் தப்பு பண்ணியிருக்கா தப்பு பண்ணலாம் தெரிய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 2 பேரும் வார்த்தையால் அடிச்சுக்கிறாங்க. ஜட்ஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாயிட்டு, போதும் நிறுத்துங்க அந்த தட்டுவாங்க இல்லையா, அது வந்து தட்டிட்டு நிறுத்துங்க யாரும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து அப்படி யோசிக்கிறாங்க.
நீங்கள் 2 பேரும் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ டயாங்கும் அந்த அவங்க ஆப்போசிட்டில் இருந்தாங்க, ஸோ அவங்களும் உட்காந்துடுறாங்க. ஸோ டயாங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை வந்து நான் வந்து சரியாக வாதாடலையா, நான் தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஒழுங்காக வாதாடலைன்னா ஜங்குக் ஜெயிலுக்கு போயிடுவார், நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி கோர்ட்டுக்கு வரோம், நம்மளால் முடியலையே, என்னதான் நம்ம வந்து சரி சரி பக்கம் தான் பேசினாலும் நம்ம பக்கம் சரியே இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ரொம்ப பயந்து இப்படி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக் வந்து டயாங்க்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து ஜங்குக் வந்து பார்க்குறாங்க டயாங்கோட கை நடுங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு டயாங் வந்து நர்வஸாக இருக்கான் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியுது. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையை எடுத்து பொறுமையாக டயாங்கோட கை மேலே அப்படியே வைக்கிறாங்க, வச்சு அப்படியே லைட்டாக பிடிக்கிறாங்க. டயாங் வந்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க, 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் எதுவும் பேசல, எதுவுமே பண்ணல. டயாங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, எப்படி சொல்கிறது, நர்வஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும்ல, அது கொடுத்துட்டு ஜங்குக்கோட கையை திரும்ப பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வந்து 2 பேர்த்தோட வார்ம்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேர்த்தோட கை கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து 2 பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்து ஜட்ஜ் வந்துட்டு மற்றவங்க கூடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கே டயாங்க்கு வந்துட்டு இருப்பு கொள்ளலை, உட்காரவே முடியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ இவங்க அப்படி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அவங்க பேசிகிட்ருக்கேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படி டைம் வருது, அப்படி ஜட்ஜ்மெண்ட்டும் வருது. ஸோ வந்துட்டு ஜட்ஜ் வந்து அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த கேஸில் பார்த்தோன்னா நம்ம குற்றம் சாட்டப்பட்ட ஜியான் ஜங்குக் அவங்க வந்து தப்பு செஞ்சுருக்காருன்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டயாங்க்கு அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகி அப்படியே கத்திடுவாங்க போல கோவத்தில். அப்படி கத்துறதுக்குள்ளே டக்குன்னு வந்து ஜட்ஜ் வந்துட்டு சாரி தப்பாக படிச்சுட்டேன், தப்பு பண்ணலைன்னு சொல்ல வரோம். ஸோ அவர் இந்த தப்பு பண்ணலை, நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டயாங் வந்து இப்போ தான் உயிரே வருது. டக்குன்னு டயாங் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. ஜங்குக்கோட ஹார்ட் பீட்லாம் ஸ்டாப் ஆகிடுது. ஏன் அப்படின்னா ஜங்குக்கு போய் டயாங் வந்து டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஹக் பண்ணி அப்படி நின்றுட்டுருக்காங்க. டயாங் வந்துட்டு சந்தோஷத்தை என்ன பண்ணுறோன்னு தனக்கே தெரியல. ஜங்குக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டயாங் வந்து ஹக் ரொம்ப நாள் கழிச்சு ஹக் பண்ணுறது, உங்கள் பாடி ஃபீல் பண்ணுறது நல்லா இருக்குது. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ரிலீஸ்க்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே ஜங்குக் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வராரு, டயாங் முன்னாடியே போயிருப்பாங்க. ஸோ வெளில வந்தோடனே ஜங்குக் தேடுற மொத்த பர்சன் வந்துட்டு டயாங் தான். எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. உடனே ஜங்குக் போயிட்டு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி கூப்பிடுறாங்க ஜங்குக் டயாங் வந்து மிஸ்டர் கிம் அப்படின்னு கூப்பிட, இன்னும் டயாங்கும் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே நிற்கிறாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கல, 2 பேருமே ஆப்போசிட்டில் நின்று ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சைலன்ஸை ப்ரோக் பண்ணுற மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் அட் அ டைத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்ல, ஸோ 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் தான் சொல்கிறாங்க தேங்க்ஸ் கிம் அப்படின்னு சொல்ல, உடனே டயாங்கும் வந்துட்டு பரவாயில்ல, இது எனக்கு பரவாயில்ல, நீங்கள் தப்பு பண்ணாத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான், அதோட நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் தானே, நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதனால தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கால் தாங்க முடியலை. ஏன்னா ஜங்குக்கு வந்து டயாங் அவரோட லவ், அவரோட வாழ்க்கை, அவருக்கு எல்லாமே. அப்படிங்கும்போது நான் ஃப்ரெண்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. ஜங்குக்கு வந்து எதுவும் காமிக்காமல் ஜங்குக்கு டயாங் பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நேரியாக வந்துட்டு பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு டயாங் எதுவும் புரியாத மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டயாங் வந்துட்டு ஆக்சுவலாக எங்கள் அப்பா இந்த கேஸ் ஹியரிங்காக மட்டும்தான் எனக்கு டைம் கொடுத்துருந்தாரு, நான் திரும்ப ட்ரைனிங் போகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே அப்போ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப பாவமாக கேட்குறாங்க. நீ ஜங்குக் டயாங்கால் நோ சொல்ல முடியல. ஸோ டயாங் வந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம ஜங்குக்கோட ரூம் தான் காமிக்கிறோம். அதாவது அவரோட கேம்பில் அவரோட ஆஃபீஸ் ரூமில், அதாவது தப்பு பண்ணல ஆகிடுச்சுல, ஸோ இன்னும் அவர் கேப்டன் தான். ஸோ வந்து அவர் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒருத்தருக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மணி வந்து 10 மணி ஆகிடுச்சு, நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வருவாங்கன்னு. யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம டயாங்காக தான். ஸோ 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வந்துடுவான்னு. ரொம்ப மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. 9 மணி நேரமாக டயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துடுவான்னு. தூக்கமும் வருது, தூங்கிடக்கூடாது. ஏன்னா அடிபட்டுருக்கு, இவ்வளோ நாள் ஜெயிலில். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூங்கிடவே கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவன் அவர்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, அவன் வந்துடுவான் வருவான், கொஞ்சம் வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. பட் டைம் போக போக 9 மணி நேரங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ வந்து வர மாட்டானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் சரி வெயிட் பண்ணுவோம் வருவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அவரோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கட்டும். அப்படியே கட் பண்ணி நம்ம இப்போ டேங் சைட் பார்த்துலாம். டேங் சைட் பார்த்தா இன்றைக்கி வந்து அந்த கேட்டில் வந்து காவல் இருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து இன்றைக்கி டேயாங்கோட டர்ன். ஸோ நைட்டு 12 மணி வரைக்கும் டேயாங் தான் காவலுக்கு இருக்கணும் கேட்டில், கேம்போட கேட்டில். ஸோ வந்து அவங்க வந்து அந்த வேலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு 12 மணிக்கு மேலே இன்னொரு கார்டு வந்து மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க தான் இருக்கணும். டேங்க் வந்து போகணும் தான். ஆனால் வந்துட்டு உண்மை சில நேரம் கசக்கும்ல, ரொம்ப கசக்குது. ஒருவேளை ஜங்குக்கு வந்துட்டு என்ன சொல்லிடுவார், ஒருவேளை அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரோன்ற உண்மை ரொம்ப கசக்கும்ல. அதனால் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவர் திரும்ப தன்னை காயப்படுத்திக்க விரும்பலை. அதனால அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு பொண்ணு அந்த டயத்தில் ஒரு குதிரையில் வந்து அந்த அந்த கேம்ப் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. ஜெயாங்கும் பார்க்குறாங்க யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்க. ஸோ வந்துட்டு நைட் டைமுங்கிறதுனால ஃபேஸ் சரியாக தெரில. ஸோ அந்த பொண்ணு இறங்கி கிட்ட நடந்து வராங்க. ஸோ இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு வர்றது கொஞ்சம் வியர்டாக தான் தெரியுது. இருந்தாலும் யாருடா அப்படின்னு பார்க்க, ஸோ கிட்ட வர தான் நல்ல ஃபேஸ் தெரியுது. டேயாங்கோட ஹார்ட் மறுபடியும் நொறுங்கி போகுது. ஏன்னா வந்து அந்த பர்சன் வந்து லீசா, ஜங்குக்கோட ஃபியான்சி. ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு அவங்களோட ஐ கான்டாக்ட் கூட பார்க்கவே இல்லை. வந்தோடனே 2 பேரும் இப்போ ஓப்பன். ஆக்சுவலாக டேயாங் வந்து தனியாக இல்லை, கூட வந்து ஒரு கார்டு கூட தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து லீசா பார்த்தோன்னே இப்போ பண்ணிட்டு டேயாங் வந்து சொல்கிறாங்க, உடனே அவங்க மூஞ்சி கூட பார்க்கல. உடனே சொல்கிறாங்க, ஜங்குக் சார் வந்து அவரோட ஆஃபீஸில் தான் இருப்பார், மிஸ் கேப்டன் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அவங்க இருந்துட்டு லீஸா இருந்துட்டு சிரிச்சுட்டு நான் அவரை பார்க்க வரல, அப்புறம் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்ல. உடனே டேங்க் வந்து என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உங்களை தான் பார்க்கணும், நாங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே கூட நிற்பார் இன்னொரு சோல்ஜர், டேங்க் கூட நிற்கிற சோல்ஜர் லீஸா பார்த்து, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் நேரம் மட்டும் நான் அவரை கூட்டிகிட்டு போய்கிட்டுமா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அந்த கார்டு வந்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ டைம் எங்கள் டியூட்டி டைம் முடியாதா போகுது கிட்டத்தட்ட, இப்போ வந்து வேறு சோல்ஜர்ஸ் வந்துடுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே லீஸாவை இருந்துட்டு சரி அப்போ மிஸ்டர் கிம் நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் டேங்க்கும் ஓகே என்னடா பேசணும் அப்படின்ற மாதிரி குழப்பமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போக, அந்த நாய் பின்னாடி குளிச்சுட்டே இருக்குல்ல, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, எனக்கே கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் ஆகுது. ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ வந்து அப்படியே 2 பேரும் வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கில் போய்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேயாங்கும் லீஸா 2 பேரும் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்துட்டு டேயாங் வந்து போய் உட்காந்துன்னு சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, மிஸ்ஸஸ் ஜியோ நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி இது சொல்கிறதுக்கு டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் உண்மை தானே பேசுகிறாங்க, அதனால் கஷ்டமாக இருந்தாலும் அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே லீஸா வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியோனா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜெயாங் வந்துட்டு ஆமாம் இப்படி பார்த்தாலும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கூடிய சீக்கிரம் மிஸ்ஸஸ் ஜியோனா தான் ஆக போகிறீங்க, ஸோ தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல. லீஸா வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு போய் பெஞ்சில் உட்காந்து ஆக்சுவலாக நான் அதை பற்றி பேசணுன்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் டேங்க் வந்துட்டு அவ்வளோதான், இவ்வளோ நாட்களாக வந்துட்டு யார் அதை பற்றி பேச வந்தாலுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இப்போது அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ வந்துட்டு ஓகே என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று லீஸா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லீஸா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜங்குக்கு வந்து உங்களை எனக்கு முழுசாக நம்புகிறாரு, அதனால் நானும் உங்களை நம்பலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க ப்ளீஸ், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கே வந்துட்டு என்னடா அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்னடா ப்ராமிஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே சத்தியம் பண்ணுறேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க சொல்ல. லீஸா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொன்னீங்கல்ல, அது நிஜம் கிடையாது. ஆமாம் நாங்கள் 2 பேருமே உண்மையானுமே ஃபியான்சிலாம் கிடையாது, உண்மையான ஃபியான்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங்க் அவ்வளோதான் அழகுமே நின்று போன மாதிரி இருக்குது, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க லீஸா வந்து என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆமாம், நீங்கள் கேட்டது உண்மைதான். எங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேக்கான ஃபியான்சி, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நான் இது வந்து உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் உங்கள் 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பையும் கெடுக்க விரும்பலை. அதனால தான் நான் நேரடியாக வந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் டேங்க் வந்துட்டு இப்படி அவ்வளோதான் கண்ணில் அப்படியே பளு பளு பளுன்னு கண்ணீர் வருது. அப்படின்னு பார்த்தா சந்தோஷம், சோகம் எல்லாமே சேர்த்து வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க டேங். ஆக்சுவலி ஃபுல்லாக ரொம்ப வெளியில் சொல்ல முடியலை, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. லீசா வந்துட்டு சொல்கிறாங்க, டேங் வந்துட்டு கேட்குறாங்க, அப்போ எதுக்கு நீங்கள் 2 ஃப்ரீயான்ஸ் மாதிரி நடிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, லீசா வந்துட்டு அது அது வந்து எல்லாத்தையும் என்னால் உங்ககிட்ட சொல்லிட முடியாது. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அது என்னோடய வேலையும் கிடையாது. அது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஜங்குக்கோடது தான். அது என்னோடய வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி லீசா சொல்ல. டேங் வந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்காங்க, கண்ணில் கண்ணீர் வந்துட்டுருக்கு. லீசா இருந்துட்டு ஓகே, அப்புறம் கோர்ட்டில் ஜங்குக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நானும் வந்துட்டு பெரிய லாயரை ஹையர் பண்ணேன் தான். ஆனால் உங்கள் அப்பா அவர் கொண்டுட்டார். அது மட்டும் கிடையாது, உங்கள் அப்பா அவரோட பவர் யூஸ் பண்ணி முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்டையும் எழுதிட்டார் வேறு ஒரு ஜட்ஜ் மூலமாக. ஆனால் நான் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னால் ஜட்ஜை மட்டும்தான் மாற்ற முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் பண்ணதுனால தான் ஜங்குக்கு காப்பாற்றினீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஒரு குட்டியான ஒரு ஸ்மைல் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் லீசா வந்துட்டு சொல்கிறாங்க, போங்க, இன்னும் இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்காக ரொம்ப நேரமாக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு காலிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் இருந்துட்டு அப்படி பார்க்குறாங்க லீசாவை. பார்த்துட்டு அது என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவரை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். லீசா வந்துட்டு அழகாக பக்கத்தில் நின்று டேங்கோட கையை பிடிச்சி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணி ஸோ பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பாருங்கள், ஜங்குக்கு உங்களை ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க, எனக்கு தெரியும். நீங்களும் ஜங்குக்கை நம்புறீங்கல்ல, அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கு உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அது எவ்வளோன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம், அவருக்கு தான் தெரியும் அவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன அவங்க மேலே கோவம்லாம் பட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஆமாம்ல, ஜங்குக்கு வந்து என் மேலே வந்து கோவப்பட மாட்டார், எதுவும் நினச்சிக்க மாட்டார், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே லீசாவும் அழகாக வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. உடனே டேங் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்க. லீசா வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை நம்பி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2வது விஷயம், ஒரு பையன் லவ் பண்ணது உங்களுக்கு அருகருப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. லீசா இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப நார்மல், ஆக்சுவலாக நம்ம நார்மலைஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. லீசா இருந்துட்டு அங்கே வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு லீசா போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது, அவருக்கு குள்ளுக்குள்ளே கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. ஏன்னா தப்பான பொண்ணு ஜங்குக்கு பிரிச்சுட்டாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்களே, ஸோ கில்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக லீசா எதுக்காக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே உள்ள கில்ட்டு, அதாவது தன்னால் ஜங்குக்குள்ளேயும் டேங்குள்ளேயும் பிரச்சனை வந்துடுச்சு, தன்னால் டேங் வந்து ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அதனால தான் பேசி முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து டேங்க் வந்துட்டு அப்படி கடைசியாக வந்துட்டு லீசா வந்துட்டு வந்து டேங்கிட்ட மிஸ்டர் கிம், எதுக்கும் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங்க் வந்துட்டு ஏன்டா அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படி விட்டுடுறாங்க. அதை சரி மிஸ்டர் கிம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு ஓகே நீங்களும் பார்த்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேங் வந்துட்டு நம்ம லீசா வந்து அங்கேருந்து இப்படின்னா தலையாட்டிட்டு போகிறாங்க. இப்போவே ஜங்கு வீட்டு ஓடி போகணுன்னு தான் இருக்குது. பட் இன்னும் 2 மணி நேரம் டியூட்டி பாக்கி இருக்குது. ஸோ 2 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு சைட் காமிச்சா மணி 12 ஆகிடுச்சு. ஜங்குக்கோட ஹோப் மொத்தமாக உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் டேங் வரவே மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு இந்த அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க, நான் அவரை வெறுக்கிறேன், எனக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை, மேபி ப்ராபப்ளி எனக்கு அது தேவை தான் நான் பண்ண விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி கண்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் எல்லாமே ஒரு நிமிஷம் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்குது, அவ்வளோதான். ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படி கொடுக்கணும் ஓடி போய் கதவு திறக்கிறாங்க. திறந்தோடனே பார்த்தா நம்ம டேங் தான். ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக நான் கிட்ட வந்து நிறைய சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க லிப்ஸில் வந்துட்டு இன்னொரு லிப்ஸ் அட்டாச் பண்ணதை ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஜங்குக்கோட லிப்ஸில் இவங்க லிப்ஸ் அட்டாச் ஆனது ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்னென்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்படியே லிப்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு
ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜங்குக்கும் டேங்கை திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வந்து ரூம் டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்குது. ஸோ இப்போ யாரும் இல்லை ரூம்குள்ளே, 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ரூம் டோர் ஆகிடுச்சு, சரி டோரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ சேஃபர் பிளேஸ். ஸோ 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்ணில் கண்ணீரும் வந்துட்டுருக்கு. அந்த கிஸ்ஸும் அப்படி அழகா ஒரு போயிட்டுருக்கு. ஸோ 2 பேர்த்தையும் தடுக்கிறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் மிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மிஸ்ஸிங் அப்படியே அந்த கிஸ்ஸில் தெரியுது. அந்த கிஸ் அவ்வளோ அழகான ஒரு கிஸ்ஸாக இருக்குது. ஸோ வந்து அப்படி அந்த கிஸ் போயிட்டுருக்கு. அந்த கிஸ் எப்படி இருக்குன்னா 2 பேர்த்துக்கும் அது வந்து ஒரு செடேஷன் மாதிரி, ஒரு போதைப் பொருள் மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா ஒரு ஃபீல் ஆகுது. 2 பேரும் முன்னாடி ஒரு தடவை தான் கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தாலுமே என்னமோ அவங்க 2 பேர்த்தையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு 1000 வருஷமாக தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த கிஸ். அவ்வளோ டீப்பான ஒரு கிஸ் அது. ஸோ வந்துட்டு அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா அந்த ரூம்குள்ளே அவங்க மட்டும்தான். அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கும் இது யாருமே இங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ டேயாங் வந்து நோட்டீஸ் கூட பண்ணல. என்னென்னா ஜங்குக்கு வந்து டேயாங்கை தூக்கிட்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டெஸ்க் இருக்கும் இல்லையா, அவரோட ஒர்க்கிங் டெஸ்க். ஸோ அதில் ஏறி உட்கார வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் டேயாங்க் அது கூட தெரியல. ஒருத்தரோட பாடி இன்னொருத்தர் கை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கு. ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல். நாங்கள் ஒருத்தர் பாடி இன்னொருத்தர் மாற்றி. ஸோ எங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, தடிக்கிறதுக்கும் யாருமே கிடையாது. ஸோ அவ்வளோ டீப்பான ஒரு கிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து எப்படி சொல்கிறது, 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த கிஸ் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் டேயாங் வந்துட்டு இன்னும் எனக்கு டீப் கிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி டேயாங்கோட நம்ம ஜங்குக்காவோட இது இருக்குல்ல, இந்த கழுத்து இருக்குல்ல, பின்னாடி கழுத்து. ஸோ அதை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க, எனக்கு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு இதை புரிஞ்சுட்டு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்க்கு ஃபீல் ஆகுது ஜங்குக்கோட கை இருக்கு இல்லையா, அது அவங்களோட இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கு, அழுத்திட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அப்படியே இந்த கிஸ் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே போதும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணதும் டேயாங்கால் சுத்தமாக முடியல. டக்குன்னு ஜங்குக்கோட ஷோல்டரில் படுத்துட்டு அப்படி அழுகுறாங்க. இந்த ஏங்குவாங்கல்ல, அழுகும்போது அப்படின்னு ஏங்குவாங்கல்ல, ஸோ அந்த சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து டிஷர்ட்லாம் ஃபுல்லாக நனையுது. ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நல்லா அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஜங்குக்கு பார்த்து, சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, ஃபஸ்ட்டு உங்களை நம்பாததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை அவாய்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க, அப்புறம் நான் அப்படின்னு சொல்லி டேயாங் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங் வந்து நல்லா அழுகிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அழுதுகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் கையில் இன்னொருத்தங்க இருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, சேஃபர் ப்ளேஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி சொல்கிறது ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த டைம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு டைம். ஒருத்தரோட அப்படியே ஒன்றுமே பேசிக்கல, 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக மட்டும் இருக்காங்க. 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த வார்ம்னஸ் இருக்குல்ல, அந்த ஒரு வார்ம்னஸில் அப்படியே அழகாக சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே ஃபைன், நான் இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் ஸோ டபுள் பார்ட் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய தடவை கேட்டிருந்தீங்க, நான் போடவே இல்லை. பட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு பெருசாக கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. சரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த தடவை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிரச்சனைலாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு சரி பெருசாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஷார்ட்டுக்கு 20 மினிட்ஸ் இருக்கும், 40 மினிட்ஸ் டபுள் ஷார்ட்டாக கணக்கு தான் வரும் கிட்டத்தட்ட. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பிடிச்சிருக்கா அப்படி இல்லைன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோக்கு இப்போ தான் கமெண்ட்ஸ் கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் கமெண்ட்ஸ் நான் கேட்டதில்லை, நீங்களாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கடைசி சீன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஷின் இருக்குது, உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது பிஜிஎம் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அந்த பிஜிஎம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச பிஜிஎம்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஜிஎம் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த பிஜிஎம் வந்து இந்த ஸ்டோரியில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா வந்து சொல்லுங்கள், அந்த பிஜிஎம் வந்து ஸ்டோரியில் வச்சு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பாய். ஹாப்பி நோட்டுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் இனியா. தேங்க்யூ, பாய்.